ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ்காரங்க சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, ட்ரெடிஷ்னலான நம்ம பருப்பு பாயசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிட்டேன். அதில் 2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ருங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கொதிச்சுட்டு கரைஞ்சா போதும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு. இப்போது இதை இறக்கி வச்சுருங்க. அடுத்து நான் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் அதில் நான் கொஞ்சம் போல் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். கிஸ்மிஸை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ அடுத்து இதில் கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரியும் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியை வறுத்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து இதில் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். பாசிப்பருப்பு பாயசம்டாலே இதில் தேங்காய் நம்ம நறுக்கி சேர்க்குறது தான் ஸ்பெஷலு. ஸோ தேங்காவை சின்ன சின்ன நறுக்குனதை அதே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மணிக்கு நீங்கள் நிறையா வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் பொடியை நறுக்க முடிச்சாலும் நறுக்கோங்க. இப்போது நல்லா வறுபடட்டும். இப்போது அதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசி பருப்பு நல்லா வறுத்தரலாம். நான் 1 கப் பாசி பருப்பு எடுத்துருக்கனால நான் 2 கப் வெல்லம் எடுத்துருந்தேன். பாசிப்பருப்பு தீஞ்சிராமல் இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க. சீக்கிரம் சட்டுன்னு வறுபட்டுரும் பாசிப்பருப்பு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நிறம் மாறிடுச்சு. இதில் நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வறுத்துட்டு வேக வைக்கிறதுனால பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இதை நீங்கள் குக்கரில் செய்யணும்னு செஞ்சுக்கலாம். ஆனால் எனக்கு மண்பானையில் செய்யணும் ஆசையாக இருந்துச்சு. தேங்காய் தான் மேலே மிதந்துட்டுருக்கு. இப்போது பாசிப்பருப்பு நல்லா குலைவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கறனால அதில் மண் எதுவும் இருந்துச்சுன்னா வந்துடும். எப்போவுமே வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். பாசிப்பருப்பு வெந்துட்டாலே நமக்கு ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அர்த்தம். இப்போ பாருங்கள், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்க்குறப்போ நல்ல வாசம் கமகமன்னு இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காய் எல்லாத்தையும் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க.
இது ஒரு வாட்டி கலந்துட்டு இதில் நாம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரியலாக இருக்கும். பசும்பால் நான் சேர்த்ததில்ல. இப்போ இது ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. நல்லா தித்திப்பாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வில்லேஜ்காரங்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றிங்க.